பர்த்டே? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமான டேயில் ஸ்டார்ட் பண்ணி லேகன் பர்த்டே வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். நிறைய நாள் மிக்ஸ் பண்ணி எடுத்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 11 மணி போல் ஃபார்ம் ஹவுஸில் வேலையை முடிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி இந்த வீட்டில் பெருசாக எந்த வேலையும் இல்லை. காலையிலேயே இட்லி தோசைக்கு மாவு அரைக்கலான்னு அரிசி ஊற வச்சுட்டு போயிட்டேன். இது கூடவே வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு சிறுதானியத்தில் இட்லி தோசை மாவு, அப்படின்னா வேறு ஏதாவது அரிசியில் இட்லி தோசை மாவு வந்து அரைச்சி வைப்பேன். இது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி. என் அண்ணியோட தம்பி காட்டில் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட வாங்கினேன். அது ஒரு 2 கிலோ. அத்தை இங்கே பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பார்த்திங்கன்னா கம்பு ஒரு 1 கிலோ வாங்கி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே போட்டு எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இட்லி தோசை மாவு வந்து அரைக்க போகிறேன். எல்லா பொருளுமே ஒரே டம்ளர் எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் மாப்பிள்ளை சம்பா அரிசி, 1/2 டம்ளர் பார்த்திங்கன்னா பச்சரிசி. இட்லி அரிசியோ புழுங்கல் அரிசியோ வேணாம். பச்சரிசி போட்டிங்கன்னா சாஃப்டாக அதே மாதிரி துணியில் ஒட்டாமல் வரும். அதே மாதிரி 1/2 டம்ளர் வந்து உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஒரு 6-7 டைம் வந்து நல்லா கழிஞ்சிக்கலாம். ஏன்னா இந்த அரிசியில் வந்து கொஞ்சம் குப்பை அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா கழிஞ்சிட்டு ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கிரைண்டரில் போட்டு அரைக்க வேண்டியதான். எக்ஸ்ட்ரா எந்த பொருளும் இது கூட வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை. இதை ஊற வச்சுட்டு காலையில் ஊற வச்சுட்டு போயிருந்தேன் பார்த்திங்களா அரிசி மாவுக்கு, அதெல்லாம் வந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேர் என்னோடய கிரைண்டர் பற்றி இன்னுமே ரிவ்யூ கேட்டுட்ருக்கீங்க. லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு வாங்கினேன். அல்ட்ராவில் பர்ஃபெக்ட் ப்ளஸ். இதை டைமர் வந்து செட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இருக்க டவுட் வந்து இப்போ வரைக்கும் டைமர் ஒர்க் ஆகுதா அப்படின்னு தான். டைமர்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக ஒர்க் ஆகுது. மாப்பிள்ளை சம்பா அரிசி ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 25 நிமிஷம் டைமர் செட் பண்ணிவிட்டு அரிசி வந்து போட்டு விட்டேன். 25 நிமிஷம் முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிரும். இது ஏதாவது அரைச்சிட்ருக்கோம், ஏதாவது வெளியே போகணும், எமர்ஜென்சியாக போகணும் அப்படின்னா அப்படியே கூட விட்டுட்டு போயிடலாம். அரைச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆஃப் ஆகிரும். எனக்கு ஒரு 20 நிமிஷத்துலேயே நல்லா அரைச்சிருச்சு. நான் 5 நிமிஷம் வந்து முன்னாடியே எடுத்துட்டேன். உப்பு போட்டு கலந்து வச்சிட்டோம்னா அவ்வளோதான். நீங்கள் ஒயிட் இட்லிக்கு எப்படி வந்து மாவு பதமாக அரைப்பீங்களோ அதே பதத்துலேயே வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும். சர்க்கரை நோய் இருந்தால் கம்மி பண்ணுது, எலும்புக்கு, டைஜஷனுக்கு, இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நியரில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே இப்போ நிறைய கிடைக்குது. கண்டிப்பாக கிடைச்சதுன்னா வாங்கி 1 டைம் வந்து இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருந்தது. ஆனால் வந்து பெருசாக அறக்க பறக்க வேலையெல்லாம் இல்லை. ஏன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி அரைச்சி வச்சுருந்தேன்ல, அதில் குட்டி இட்லி ஊற்றி தக்காளி சட்னி வந்து பேக் பண்ண போகிறேன். எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதே இட்லி தான். மதியம் கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்கலான்னு டிசைட் பண்ணியாச்சு. எனக்கு 1 கப் காஃபி, அவங்க 2த்துக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சிட்டு அப்புறம் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். மாவு பார்த்திங்கன்னா சூப்பராக புளிச்சிருந்தது. இது நார்மல் இட்லி தோசை மாதிரி ஒரு 7-8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இந்த சிறுதானியத்துக்கு வந்து 5 மணி நேரம் புளிச்சா வந்து போதும். அதே மாதிரி கம்பு, அதுக்கப்புறம் ராகி,
திணை, சாமை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத மாரி மண்ணு மாரி இருக்கும். அதுக்கு சட்னி காரசாரமா வைக்கணும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் ஒயிட் கலர் இட்லி, தோசை மாவு அரைப்போம்ல, அது மாரியே இருக்கு. பெருசா டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரே ஒரு வெங்காயம், ஒரு வெங்காயத்துக்கு 4 தக்காளி வந்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சட்னிக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஃபஸ்ட்டு இட்லி ஊத்தி வச்சிடலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இட்லி பாத்திரம் இருக்கு. பட் அந்த இட்லி பிளேட்ல ஊத்துனா பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஃப்ளாட்டா தான் இட்லி கிடைக்குது. இந்த மாரி பந்து பந்தா, குண்டு குண்டு இட்லி வந்து கிடைக்கிறதில்ல. அதில துணி போட்டு ஊத்தவும் வந்து வசதி இல்ல. இதில வந்து துணி போட்டு ஊத்துனா தான் நல்லாயிருக்கும். பரவால்ல இட்லி மட்டும் இதிலேயே ஊத்திக்கலான்னு இப்போ வரைக்கும் நான் அலுமினியம்ல தான் வந்து ஊத்தி வச்சுட்டுருக்கேன். துணி போட்டு ஊத்துறனால பெருசா எந்த பாதிப்பும் வந்து இருக்காது. இதில வந்து நம்ப ஸ்டீம் பண்ணி சாப்பிடும்போது. ஒரு 5, 6 நிமிஷம் வெந்தா போதும் இட்லி சூப்பரா ரெடி ஆயிரும். இப்போ சட்னிக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில 1 ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு, உளுந்தம் பருப்பு 2மே போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு 6, 7 பல் பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய். எங்க வீட்ல எல்லாருமே நல்லா காரம் சாப்பிடுவோம். ஈவன் லேகன் கூட அவன் வந்து இந்த சாலிட் சாப்பிட ஆரம்பிச்ச ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெகுலரா எங்களுக்கு ரெடி பண்ற சாப்பாடே அவனுக்கு வந்து குடுத்து பழக்கிட்டேன். காரம் மட்டும் குடுத்து பழக்கலைன்னு வைங்களேன், இந்த மாரி ஸ்கூல் போற டைம்ல ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும் டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்றக்கு. காரம் சாப்பிட்டு பழக்கிட்டாங்கன்னா, எல்லாமே அவங்களுக்கு நம்ம ஈஸியா செஞ்சு குடுத்துடலாம். அப்புறம் வரமிளகாய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு 4 தக்காளி போட்டுக்கோங்க. சட்னிக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் புளி வச்சு தக்காளி வந்து லைட்டா சாஃப்ட் ஆகணும். ரொம்ப குழையக்கூடாது. லைட்டா சாஃப்ட் ஆனதும் ஆற வச்சிடலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா, இட்லி சூப்பரா வந்திருந்தது. நம்ம நார்மல் இட்லி, தோசை மாவு கூட இவ்வளோ டேஸ்டியா இருக்காது. இந்த இட்லி வந்து அவ்வளோ டேஸ்ட்டா இருந்தது. நான் சொன்ன மாரி பச்சரிசி போட்டனால துணியில கொஞ்சம் கூட ஒட்டல. மதியம் வரைக்குமே வீட்ல இட்லி இருந்தது. ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிருந்தேன். அவ்வளோ சாஃப்ட்டா சூப்பரா இருந்தது. எனக்கு இப்போ பார்க்கும்போது கூட ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அதை எடுத்துட்டு அப்புறம் வந்து குட்டி இட்லி தட்டில் லேகன் டிஃபன் பாக்ஸுக்கு வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டேன். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா, சட்னி நல்லா ஆறி இருந்தது. அது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியும், புதினாவும் போட்டு வச்சிங்கன்னா அதோட ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். அவ்வளோதான் சட்னி வந்து ரெடி. கடைசியா தாளிப்பு குடுத்துக்கலாம். எண்ணெயில கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பில போட்டு தாளிச்சு கொட்டிட்டேன். தாளிப்பு குடுக்காமயும் வந்து இந்த சட்னி நல்லா தான் இருக்கும். இந்த இட்லிக்கும், சட்னிக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இட்லி மாவும் அரைச்சு பாருங்க, சட்னியும் ரெடி பண்ணி பாருங்க. லேகனோட இட்லி குட்டி இட்லியா இருந்தாலுமே அதுவுமே நல்லா சாஃப்ட்டா பந்து பந்தா வந்திருந்தது. ஈவினிங் வந்ததுமே கேட்டேன், நல்லா இருந்ததுன்னு சொன்னா. ஸ்கூல் தொறந்து பார்த்தீங்கன்னா 1 1/2 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் ஸ்கூலுக்கு போறக்கு அந்த நை நைன்னு காலையில டைம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாவே தான் இருக்குது. என் அக்கா 2வது அக்காவோட 2வது பொண்ணு பார்த்தீங்கன்னா, கொரோனா டைமில் தான் பொறந்தா. அவளும் இப்படியே தான் பண்ணுவா. ஒருவேளை இந்த கொரோனா பேபிஸ் எல்லாமே இப்படிதானான்னு எனக்கு தெரியல. உங்கள் பேபி கொரோனா டைமில் பொறந்தாங்களா? அவங்களும் இப்படித்தானா? அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு எப்படா இவன் வந்து நார்மலாக ஸ்கூலுக்கு போவான் அப்படின்னு தான் இருக்கும். கிளம்புவான், பெருசாக வாய் விட்டு வந்தா அழுக மாட்டான். ஆனால் அவன் ஃபேஸ்லேயே தெரியும். பாய் சொல்லும்போது குரல்லாம் உடஞ்சு போயிடும். அப்போ பாருங்கள், அப்படியே தான் இருக்கும் ஃபேஸு. அதே லீவ்னா செம்ம ஜாலியாக சுற்றுவார். அம்மா இன்னைக்கு லீவான்னு ஃப்ரைடே ஈவினிங் வந்ததுமே வந்து கேட்டுட்டு இருப்பான். ஸோ எப்படியோ ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிட்டோம் அன்னைக்கு. லேகன் கிளம்புன கையோட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கார்டன் க்ளீன் பண்ணி விட்டுறலான்னு நானும் திபி வந்து கார்டன் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நான் வெராண்டா ஃபஸ்ட்டு கூட்டி விட்டு வந்துடுறேன், நீ உள்ள வேலையை பாருன்னு சொன்னேன். உள்ள எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தா. திடீர்னு கூப்பிட்டாலா என்னன்னு போய் பார்த்தா, தென்னை மரத்துலேருந்து ஒரு குருவி குஞ்சு பார்த்தீங்கன்னா, அதோட கூட்டிலேருந்து கீழே விழுந்துருச்சு. அதுவா வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பில்ல. இந்த மாரி கூட்டிலேருந்து கீழே விழுகுது அப்படின்னா, கண்டிப்பா காக்கா இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து தள்ளி விட்டுரும். எங்க அத்தை நெறைய வாட்டி இது சொல்லியிருக்காங்க. காக்கா பார்த்துச்சுன்னா விடாது. அதுங்களோட கூட்டிலேருந்து கீழே தள்ளி விட்டுருன்னு. கண்ணு முழிக்கல, முடி சரியா வரல, பாவமா இருந்தது. நாங்க எங்கனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுட்டு குடுத்து பார்த்துட்ருக்கோம். ஆனா வந்து அவங்க அம்மா பார்த்துக்கிற மாரி இருக்காதுல்ல. அத வந்து ஒரு இடத்துல சேஃப்டியா எங்க பூனை கண்லேருந்து மறைச்சு சேஃப்டியா ஒரு இடத்துல வச்சு கார்டன்
கார்டன் வந்து நல்லா டீப் க்ளீன் வந்து பண்ணிவிட்டோம். நாங்கள் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ண மாட்டோம். 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த களையெல்லாம் எடுத்து விட்டுட்டு டீப் க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா அந்த இலையே பார்த்திங்கன்னா செடிங்களுக்கு நல்லா உரமாக வந்து மாறும். ஆனால் அது ரொம்ப குப்பையாகி நடக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும்போது தான் இந்த மாதிரி டீப் க்ளீன் வந்து பண்ணி விடுவோம். கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம் பாருங்கள், தென்னை மரத்துலேருந்து ஒரு தேங்காய் தொப்புன்னு விழுந்தது. நல்ல வேலை தள்ளி தான் விழுந்தது, தலை மேலே உழுகல, தப்பிச்சுக்கிட்டோம். ஒரு தென்னை மரத்தில் வந்து நல்லா காய் இருக்குது, இன்னொன்று இப்போ தான் வந்து நாங்கள் புதுசாக வச்சுருக்கோம். அந்த ஒரு மரத்து காயே பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டு செலவுக்கு தாராளமாக போக அப்பா அம்மாவுக்கும் வந்து கொடுத்துட்ருக்கோம். எனக்கு மற்ற எல்லா வேலையை விட இந்த கார்டன் க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி கார்டன் வந்து பார்க்கும்போது. நல்லா டீப் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீரை விதையெல்லாம் தூவி விடலான்னு நினச்சிட்டு இருந்தோம். காய்கறி எதுவும் பெருசாக இன்னும் போட ஆரம்பிக்கல, இனிமேல் தான் போடணும். அப்பப்போ மழை பெஞ்சாலுமே காய்கறிக்கு தேவையான அளவுக்கு இன்னும் மழை வந்து ஸ்டார்ட் ஆகலை. மழை ஸ்டார்ட் ஆனால் தான் அதெல்லாம் போட்டு விட முடியும். ஆனால் எல்லா விதையுமே வந்து எடுத்து ரெடியாக வந்து வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புது இடத்துல வந்து நாங்கள் சோளம் விதைச்சிருக்கோம்னா அதை சுற்றி கம்பி வேலி போட்டு சைடில் காய்கறி செடியெல்லாம் போட்டுவிட்டு அந்த கம்பி மேலே ஏறி படர்ந்துக்கும், பெருசாக கீரை வந்து படராது. அதே மாதிரி சோளத்துக்கு தண்ணி பாய்ச்சும் போது அதுக்கு வந்து தண்ணி கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு ரீசனாக தான் இங்கே வந்து நாங்கள் போடாமல் வச்சுருக்கோம். ஏஎஸ்எம்ஆர் க்ளீனிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். சரி அந்த மாதிரி ஒரு கிளிப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். எனக்கே பார்க்குறக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் திரும்பி கார்டன் பார்த்தா, எங்கடா செடிய காணோம், முக்கால்வாசி இடமா தான் இருக்குந்துச்சு. ஏன்னா கால்வாசி தான் செடி இருக்குது, முக்கால்வாசி களை தான் இருந்தது. இதில் நிறைய வந்து கீரை வந்து போட்டு விடலான்னு தோணுச்சு. வேலை முடிக்கும்போது மணி வந்து ஒரு 11, 11:30 ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டை பிரஞ்சாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஒரு ஒர்க் அவுட் பண்ண ஃபீல் எங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது. திரும்பி கார்டனை பார்க்கும்போது அப்பாடா க்ளீன் ஆகிடுச்சிட்டா, வீட்டை விட்டு வெளியே வந்து கார்டனை பார்த்தோம்னா நீட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீல் வந்து கிடைச்சிது. ஆளுக்கு 3 இட்லி பிரஞ்சை சாப்பிட்டு அப்புறம் அத்தை ஆல்ரெடி குழம்பு வச்சுட்டாங்க. லஞ்சுக்கு வந்து சாப்பாடு வச்சு ரசம் மட்டும் வச்சா போதும். அப்படியே வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கழிச்சு சாட்டர்டே வந்து கண்டினியூ பண்ணுறேன். குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு காலையில் எல்லோரும் நேரமாக ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் வித் எல்லோ கலர் 3 பீஸ் அனார்கலி செட் தான் வந்து போட்டிருந்தேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலியா கட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா துப்பட்டா தான். சூப்பரான காட்டன் மெட்டீரியல். எண்ணில் ஒரு ஒயிட் கலரில் லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வரைக்குமே நல்லா ஃப்ளாரியான அனார்கலி, ஃபுல் ஸ்லீவ்ஸ். இதோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ்ஸ் தான். நெக் பேட்டர்ன்லேயும் எல்லோ கலரில் லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான காட்டன் மெட்டீரியல். நாள் முழுக்க போட்டிருந்தேன். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருந்தது. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ்ஸ் இருக்குது. சரி இதை வந்து தீபிக்கு வந்து கொடுத்துட்டு அவள் சைஸ்க்கு வந்து ஆல்ட்ரு பண்ணிட்டா. 2 பேருமே ஃபுல் ஸ்லீவ்ஸ் வந்து போட்டு ட்வின்னிங் மாதிரி பண்ணியிருந்தோம். லேகனும் வந்து ஒரு 7 மணிக்கு ரெடி ஆகிட்டான். எதுக்கு எதுக்கு அது குருவிக்கு நான் வாங்கி வச்சிருக்க கம்பெல்லாம் இந்த குருவிக்கு தான் சரியா போகுது. அதை வேற ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு காருக்குள்ளே வச்சு அங்கே கோவில் வரை எடுத்துகிட்டு வர போகிறான். 2 பேர் சாப்பாட்டுக்கு ரெடியாக இருக்காங்க. குடு குடு இங்கே வர ஃபஸ்ட்டு நாள் உங்ககிட்ட காமிச்சப்போ ஒரு குருவி விழுந்துச்சுன்னு காமிச்சோம். அந்த குருவி இருக்கு. அடுத்த நாள் அதே இடத்துல அதே டைமிங்ல அதே மாதிரி இன்னொரு குருவியும் மேலே கூட்டில் இருந்து விழுந்துச்சு. அதனால் 2ஐயும் எடுத்து அதுக்கு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி வக்கிப்பள்ளி போட்டு எல்லாம் செட் பண்ணி இப்போ வந்து கோவிலுக்கு போகிறோம். எங்கன்னா எத்தனை கிலோமீட்டரு? ஒரு 120 கிலோமீட்டர். ஒரு 120 கிலோமீட்டர் வரும். அதனால் அங்கேயே காரை எடுத்துகிட்டு போயிட்டு டைம் சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு மறுபடியும் கொண்டு வர போகிறோம். ஏன்னா இங்கே விட்டுட்டு போனால் பார்த்துக்க ஆள் இல்லை, மனசும் கேட்கல.
பாவம் குழந்தை குட்டியாக இருக்கா, அதனால வந்து பாவமாக இருக்குது. அதனால் வந்து இதையும் சேர்த்து கோயிலுக்கு தூக்கிட்டு போகிறோம். நாங்களும் ரெடி. காமிச்சுதான் நாங்கள் ரெடி. இதுல ஒருத்தன் வந்து கண்ணு முடிச்சிட்டான், 2 கண்ணு முடிச்சிட்டான். அவன் கண்ணு முடிச்சிட்டான். 2ஆவது நாள் வந்து கண்ணு முடிச்சிட்டான். முதல் நாள் வந்து கண்ணே முடிக்கல. இவன் வந்து கண்ணு முடிச்சிட்டான். நாங்கள் ரொம்ப தூரம் போகிறனால நாள் முழுக்க சாப்பாடு இல்லாமல் போனால் அது உயிர் வாழ்கிறதே கஷ்டம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணி அதையும் கூட்டிகிட்டு போயிட்டோம். கிளம்புறப்ப லைட்டாக சாரல் மழை. எங்கள் ஊரில் மட்டும்தான் மழை. ஈரோட்டில் போயிட்டு அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போகும்போது அங்கெல்லாம் வந்து பெருசாக மழை இல்லை. நான் கோலம் போட்டால் தான் ஒரு வேளை மழை வருதோ. நாங்கள் ஃபேமிலியாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அது எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு மட்டும்தான். ஏன்னா வீட்டில் வந்து மாடு, நாய், பூனை எல்லாமே இருக்கும். கோவிலுக்கு பார்த்திங்கன்னா காலையில் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். அந்த ஒரு நாளுமே எங்கள் ரிலேட்டிவ் தாத்தா வந்து மாட்டுக்கு தண்ணி காமிச்சு, நாய் பூனைக்கெல்லாம் சாப்பாடு போட்டு தண்ணி வச்சு எல்லாமே பார்த்துக்குவாங்க. 2-3 நாள் நாங்கள் எங்கேயா வெளியே போகும்போது அத்தையும் மாமாவையும் கூட்டிகிட்டு போகணும் ஆசை தான். பட் வந்து இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எங்களை சுற்றி இருக்கிறனால வாயிலா ஜீவன்களை வந்து விட்டுட்டு போக முடியாதுல்ல. அதனால் வந்து போக முடியறதில்ல. பார்க்கலாம், ஃப்யூச்சரில் போக முடிஞ்சால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவோம். சார் பாருங்க என்ன லூட்டி அடிச்சிட்டு இருக்காருன்னு. ஒரு 5 நிமிஷம் கூட நீ நல்லா தூங்கவில்லை அன்னைக்கு ட்ராவலில். எனக்கும் ட்ராவல் சிக்னஸ் இருக்குது, அவனுக்கும் இருக்குது. அன்னைக்கு என்னமோ தெரியல, அவ்வளோ ஆக்டிவாக இருந்துட்டு யாரையும் தூங்க விடாமல் சீட்டில் கூட உட்காராமல் ஆடிட்டே இருந்தான். லேகன் வந்து செமத்து பையன், சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறான் அப்படின்லாம் வீடியோவில் கமெண்ட் பார்க்கும்போது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தானே தெரியும் அப்படின்னு வந்து என்னோட மைண்ட் வாய்ஸ் வந்து இருக்கும். இப்போல்லாம் சொன்ன பேச்சு வந்து கேட்குறதே கிடையாது. வளர வளர ஆக்டிவிட்டீஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அன்னைக்கு கோவிலுக்கு போகிறப்ப அப்பா அம்மாவை போயிட்டு ஈரோட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கோயில் என்னென்ன பண்ணுங்கிறத ஷார்ட் வீடியோ காமிச்சிருப்பேன். மறுபடியும் இதில் காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் அந்த பார்ட் வந்து நான் காமிக்கல. அப்படியே வீடியோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1 வீக் கழித்து வந்து கண்டினியூ பண்ணுறேன். லேகன் பர்த்டே பார்த்தீங்கன்னா 15 ஜூலை. முந்தின நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவும் ஊருக்கு வந்திருந்தாங்க. அப்பி, தம்பி, பாப்பா 3 பேருமே பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து வீட்டில் இருந்துட்டு அவனுக்கு கிஃப்ட்டு, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் வந்து ஊருக்கு போயிருந்தாங்க. பர்த்டே அப்போ அப்பா அம்மா ஊருக்கு வந்திருந்தாங்க. போய் 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 இல்ல அந்த கையில இருக்குது. ஆர்டர் பண்ணது வரலடா, என்னடா பண்றது? வந்துச்சுடா. உங்க அப்பா பையன் ஹேப்பி பர்த்டே. ஓனா டேய் ஏற்கனவே அப்பா வச்சிருக்காருடா. அதே மாதிரியே வச்சிருக்காருல்ல. இல்ல எனக்கு ஆர்டர் வரல. லேகனுக்கு லாஸ்ட் இயர் வரைக்குமே பர்த்டேக்குனா கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து பெரிய எக்ஸைட்மெண்ட்டோ அதை பற்றின நாலேஜோ வந்து கிடையாது. பட் இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா நான் தீபி கொடுக்கறது, அவனுக்கு திருப்பி கொடுக்கறது, நானே ஹஸ்பண்ட் மாற்றி மாற்றி சர்ப்ரைஸ் பண்ணது, எங்களோட ஓல்டு வீடியோஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு பர்த்டேனா அம்மா வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு தாட்டுக்கு வந்துட்டான். என் ஹஸ்பண்ட்டை பர்த்டேக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி தருவாங்களப்பா அப்படின்னு கேட்டுட்டு வந்து போயிருக்கான். எனக்கு அதை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா ஐயோ பர்த்டே அன்னைக்கு அவன் எதிர்பார்த்துட்ருப்பானே அப்படின்னு தோணுச்சு. நார்மலாக ஒரு பேரண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிச்சு பார்த்தா அப்படி தான் தோணுச்சு. சண்டே கூப்பிட்டு உனக்கு என்னடா வேணும்னு 2 பேரும் கேட்டோம். எனக்கு வந்து இந்த கேமராக்கு மாதிரி ரிமோட் வச்ச ஹெலிகாப்டர், அதான் அப்பா வச்சுருப்பாரு அந்த மாதிரி, நமக்கு ட்ரோன்னு சொல்ல தெரியல கேட்டான். அப்புறம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எங்கள் பட்ஜெட்குள்ளே கிடச்சிதா, ஆன்லைனில் தான். ஸோ எனக்கு பிராண்டு ஞாபகம் இல்லை, ஆனால் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். சூப்பராக வந்து இந்த கிஃப்ட்டுக்கு வந்து அவன் எக்ஸைட் ஆனால் இந்தளவுக்கு எக்ஸைட் ஆவான்னா நினச்சி கூட பார்க்கல. நிறைய பேர் வந்து கேட்டதை உடனே கிடச்சிட்டா அவங்க வந்து வளரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவீங்க. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிளே நானும் லேகன் மாதிரியே தான். நான் நினச்ச டைமில் எங்கள் அப்பா அத்தனையும் எனக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து ஒரு பீரியட் வந்ததுக்கப்புறமா வந்து ஃபேமிலியோட ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கே புரிய ஆரம்பிச்சிது. நானே வந்து எல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன்.
எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என் பையனும் என்ன மாதிரி இருப்பான் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. அவன் ஆசைப்படுறத ஆசைப்பட்ட டைமில் 2 பேரும் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இது ஜஸ்ட் ஒரு பேரண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் ஷேர் பண்ணேன். ட்ரெஸ் செட் வந்திருந்தோமா 2 ட்ரெஸ்ஸை வச்சு எது வேணும்னு கேட்டேன். அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு அப்புறம் அத்தை மாமாலாம் காலைல ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. எல்லாத்துட்டையும் பேசிட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து கிளம்பிட்டா ரெடி ஆகிறதுக்கு. காலையில் சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு மேலே வீட்டு பக்கத்தில் மலை மேலே இருக்க ஒரு சின்ன முருகன் கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். அன்றைக்கி சார் வந்து அதை இதையும் சொல்லி ஸ்கூலுக்கு லீவ் போட்டாச்சு. அடுத்த நாள் தான் வந்து இன்னொரு நியூ ட்ரெஸ் போட்டு சாக்லேட்லாம் கொண்டு போயிருந்தான். இந்த வாட்ச் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தையும் மாமாவும் சேர்ந்து வாங்கி கொடுத்தது. ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு முன்னாடி அம்மா வாட்ச் எடுத்து வச்சிட்டியான்னு கேட்டுகிட்டே இருந்தான். போட்டு ரெடி பண்ணிவிட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பினோம். நாங்கள் ரெடி. birthday? தேர்டா? உனக்கு 3 வயசா? இல்ல. 6th birthday. 6th birthday. Happy birthday. என்னோட இந்த யூடியூப் ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா லேகன் 6 மந்த் பேபியாக இருக்கும்போது ஸ்டார்ட் ஆச்சு. அவன் 6 மந்த் பேபியிலேருந்து இப்போது 6 இயர்ஸ் வரைக்குமே என் கூட சேர்ந்து நீங்களும் அவனோட க்ரோத்தை வந்து பார்த்துட்டே வரீங்க. ஒவ்வொரு ஸ்டேஜில் அவன் எப்படி இருந்தான், என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணான் அப்படிங்கிறதுலாம் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இப்போ எனக்கே வந்து லேகன் 1 வயசில் எப்படி இருப்பான், 2 வயசில் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா என்னோடய ஓல்டு வீடியோஸை நானே வந்து எடுத்து பார்த்துட்ருப்பேன். ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய அவன் வீடியோஸ் வந்து நான் எடுத்து பார்த்துட்ருக்கேன். ஏன்னு தெரியல, அது ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் தான் எனக்கு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வயசு 1.25 வயசு இருக்கும். கொஞ்சம் நல்லா நடக்க ஆரம்பித்த ஸ்டேஜ், கொஞ்சம் தத்தி நல்லா நடக்க ஆரம்பித்த ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து 2வது மொட்டை திண்டல்மலை முருகன் கோவிலில் வந்து நாங்கள் அடித்தோம். அந்த வீடியோ ஃபுல்லாக அவன் மட்டுமே வந்து இருப்பான். அதை பார்க்கும்போது பப்ளி கண்ணும் தத்தி நடக்கிறது, அந்த மழலை பேச்சு, இதெல்லாம் நிமிஷத்தில் மாறிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் வந்து லைட்டாக ஒரு அழுக வர மாதிரி ஆயிடுச்சு. என்னடா பையன் அதுக்குள்ளே சீக்கிரம் வளர்ந்துட்டான், நம்ம கையை விட்டு வெளியே போகிற மாதிரி இது ஃபீல் இருக்கே அப்படின்னு வந்து தோணுச்சு. பட் இது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வந்து இருக்கிறதா. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு 6 வயசில் எப்படி இருந்திருக்கான் பாரு அப்படின்னு தான் நம்ம வந்து நினைப்போம். இருந்தாலும் இவ்வளோ சீக்கிரம் வளர வேணாம், கொஞ்சம் பொறுமையாக வந்து வளர்ந்தால் போதும். நம்ம கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் வச்சு ரசிச்சுக்க முடியும். நம்ம கையை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு லைஃப் இருக்குது. அவங்க அதை பார்க்கணும், பண்ணணும். அதில் வந்து நம்ம பெருசாக இன்வால்வ் ஆக முடியாதுல்ல. அதனால கொஞ்சம் மெதுவாகவே வந்து வளரட்டும். கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் மதியம் சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா மேட்டூரில் ஹோட்டல் ராதாஸ் இருக்குது. அங்கே போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணும்போது நான் வந்து ஸ்பெஷலாக வந்து டின்னர் ரெடி பண்ணியிருந்தேன். லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை சொல்லி டெக்கரேஷனில் எதுவுமே நான் பண்ணல. அவனோட லைஃப் டைமில் ஒரு டைம் அப்படி பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அது லாஸ்ட் டைம் வந்து பண்ணிட்டேன். அது போதும் எனக்கு. இனிமேல் வர பர்த்டேஸ் வந்து இதே மாதிரி தான் சிம்பிளாக அவனுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு நானே சமைச்சு போட்டு அந்த மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். என் ஹஸ்பண்ட்க்கு அன்றைக்கும் வந்து லீவ் கிடைக்கல. ஈவினிங் கொஞ்சம் நேரமாக வீட்டுக்கு வரேன்னு வந்து சொல்லிட்டு ஒர்க்குக்கு போயிட்டாரு. அப்பா அம்மா கூட தான் வெளியே சாப்பிட வந்திருந்தேன். மதியம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக 5:30 மணிக்கு டின்னர் ரெடி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஏப்ரான் போடுறேன். வாங்கி வச்சு 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஒயிட் கலர் மேக்ஸி வந்து போட்டிருந்தேன். என்னோடய மேக்ஸி டீட்டெயில்ஸும் தீபியோட சுடி டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெண்டுமே கஸ்டமைஸ் பண்ணது தான். ஈவினிங் நாங்கள் வரதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அம்மாவும் அத்தையும் சேர்ந்து இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் எல்லாமே உரித்து வச்சிட்டாங்க. தீபி வந்து கட் பண்ணுறது மட்டும் அப்பப்போ எனக்கு கட் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணால் பொறுமையாக பாட்டு கேட்டுட்டு தான் வந்து சமைச்சிட்டு இருந்தோம். மட்டனை வந்து கிரேவி வச்சு
பிராய்லர் சிக்கனில் வந்து சிக்கன் பிரியாணி சீரக சம்பா அரிசி போட்டு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் மட்டன் பிரியாணி ரெண்டுக்கும் தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரே டைம்லேயே வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. இது வரைக்கும் நான் செஞ்சதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரியாணின்னு வந்து சொல்லுவேன். வந்திருந்த எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நான் ஷார்ட்ஸில் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நாங்கள் சாப்பிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா மேட்டூரில் ரிலையன்ஸோட ஸ்மார்ட் பஸ்ஸாக ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் தான் இந்த பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது மட்டும் இல்லாமல் 3 கலரில் கேப்சிகம், அவகாடோ, லெட்யூஸ், ப்ரொக்கோலி இது எல்லாமே வாங்கினேன். அந்த மந்த்துக்கு தேவையான கிராசரிஸ் அப்புறம் லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே வாங்கிட்டு வந்தேன். மொத்தமாக சேர்த்து எனக்கு 4000 பில் வந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி இங்கே இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்குறதோட அங்கே கொஞ்சம் விலை ரீசனபிளாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ மட்டன் வேக வச்சுட்டு பிரியாணிக்கும் தாளித்து விட்டுருந்தேன். இது பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவிக்கு வதக்கி அரைச்சி செஞ்சுருந்தேன். இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கவே ஒரு 6:30 மணிக்கு ஹஸ்பண்ட் வந்துட்டார். அவர் வந்து கொஞ்சம் எனக்கு கிச்சனில் வந்து ஹெல்ப் பண்ணார். தாளித்து விட்டதெல்லாம் தாளித்து விட்டுட்டு அப்புறம் வந்து எடுத்து ஊற்றுறத ஊற்றிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். மட்டன் கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சுட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல அதை அரைச்சி ஊற்றிட்டு கிரேவி மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். பிரியாணி டவராக பார்த்திங்கன்னா பெருசாக இருந்தது. ஆனால் அடுப்போட ஃப்ளேம் வந்து மீடியமாக இருந்தது. ஒவ்வொரு பொருள் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனால் வந்து பிரியாணி இவ்வளோ டேஸ்ட்டாக வரக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்தது தான். ஸோ எந்தளவுக்கு ஸ்லோவாக குக் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லாயிருக்கும். மட்டன் கிரேவி ரெடி. அரிசி போட்டு சமாளம் வந்ததுக்கப்புறம் தம் போட்டு வச்சுட்டேன். ஸோ சாப்பாட்டு வேலை முடிஞ்சுது. கேக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. கேக் ரெடி பண்ணி கொடுத்தவங்க டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் ஊரில் குளத்தூரில் ஹோம் பேக்கராக இருக்காங்க. அவங்க எனக்கும் ஃப்ரெண்ட் தான். ரீசெண்டாக எங்கள் வீட்டில் எல்லா அக்கேஷனுக்கும் அவங்க தான் கேக் ரெடி பண்ணி வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் ஃபோட்டோ போடாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு டைம் மட்டும் போட்டு பார்க்கலான்னு ஆசைக்காக போட்டோம், அவ்வளோதான். அவ்வளவுதான்ப்பா. இப்ப ஆடுப்பா. அது குறைசா பண்ணா கையை கட்டி எந்திரிக்கு. இன்னொரு வாய் ஊட்டுங்க. ஒரு 8 மணிக்கு கேக் கட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் டின்னர் வந்து எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணோம். எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டு, அவங்க டாக்டர், அவங்க கூட ஒர்க் பண்ணுற சிஸ்டர்னு எல்லாத்தையுமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். எல்லாருமே வந்திருந்தாங்க. சூப்பராக சாப்பிட்டு அப்புறம் வந்து ஹாப்பியாக அந்த டே வந்து எண்டாச்சு. இந்த வீடியோவும் உங்களுக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜாக கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.